அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாவின் அளவற்ற அருளாலும் பேரன்பாலும் நாம் இன்று ஒரு மகத்தான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது சாதாரணமான ஒரு மாதம் அல்ல. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்துவமாக சிறப்பித்து கூறிய ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்று அழைக்கப்பட்ட அல்லாவின் மாதமான முஹர்ரம் மாதமாகும். ஒரு மாதம் அல்லாஹுடன் இணைத்துச் சொல்லப்படுவது எவ்வளவு பெரிய கண்ணியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் நமக்குச் சொந்தமானது என்று நாம் பெருமைப்படும் எதுவும் நிரந்தரமல்ல. ஆனால் அல்லாஹ் தனது பெயருடன் இணைத்து கண்ணியப்படுத்திய இந்த முஹர்ரம் மாதம் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. கடந்த முஹர்ரத்தை நாம் அடைந்தோம். இந்த முஹர்ரத்தையும் அடைந்திருக்கிறோம். ஆனால் அடுத்த முஹர்ரத்தை அடைவோமா என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் இந்த மாதத்தை நமது மறுமை வாழ்க்கைக்கான முதலீட்டு மாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய 10 முக்கியமான அமல்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக ஆஷூரா நோன்பு நோர்க்கும் நாட்களில் மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதும் இவற்றை கடைப்பிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். முதலாவதாக 5 நேர தொழுகைகளை இமாம் ஜமாத்துடன் தொழுவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தொழுகை என்பது முஸ்லிமின் வாழ்க்கையின் அடித்தளம். அது இல்லாமல் ஈமான் வாழ்க்கை முழுமையடையாது. பல நேரங்களில் வேலை, வியாபாரம், உலகச் சிந்தனைகள் காரணமாக ஜமாத்தை நாம் தவறவிடுகிறோம். ஆனால் இந்த மாதத்தில் குறிப்பாக பள்ளிவாசலுக்கு விரைந்து சென்று இமாமுடன் நின்று தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பெண்கள் வீட்டிலேயே தொழுவது சிறந்தது என்பதால் அவர்கள் தொழுகைகளை நேரம் தவறாமல் நிறைவேற்றுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, சுன்னத்தான தொழுகைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இன்று பலர் பர்லான தொழுகையை மட்டும் விரைவாக முடித்து விட்டு வெளியேறுகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முன் சுன்னத்துகள், பின் சுன்னத்துகள், இஷ்ராக் தொழுகை, லுஹா தொழுகை போன்ற சுன்னத்தான அமல்களை உயிர்ப்பிக்க வேண்டிய காலம் இது. பர்லு தொழுகை நம்மை கடமையிலிருந்து விடுவிக்கும். ஆனால் சுன்னத்துகள் நம்மை அல்லாவின் நேசத்திற்கு அருகில் கொண்டு செல்லும். மூன்றாவதாக, குர்ஆன் திலாவத்துடன் நமது உறவை வலுப்படுத்த வேண்டும். ரமலானில் மட்டும் குர்ஆனை எடுத்து படித்து விட்டு அடுத்த ரமலான் வரைக்கும் அலமாரியில் வைத்து விடும் நிலை நம்மில் பலரிடம் இருக்கிறது. ஆனால் அல்லாவின் மாதத்தில் அல்லாவின் வேதத்துடன் அதிக நேரம் செலவிட வேண்டும். தினமும் ஒரு பகுதியாவது ஓத வேண்டும். முடிந்தால் இந்த மாதத்தில் முழு குர்ஆனையும் ஓதி நிறைவு செய்வதற்கான இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். குர்ஆன் நம் இதயங்களுக்கு ஒளி, நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டி, நம் மறுமைக்கு சாட்சி. நான்காவதாக, சுன்னத்தான நோன்புகளில் கவனம் செலுத்த வேண்டும். மாதந்தோறும் 3 நாட்கள் நோன்பு இருப்பது நபிமொழியால் வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாகும். 13ஆம், 14ஆம், 15ஆம் தேதிகளில் நோன்பு இருப்பது ஒரு மாதம் முழுவதும் நோன்பு இருந்த நன்மையை பெற்றுத்தரும். முஹர்ரம் மாதம் முழுவதும் நோன்பு இருப்பது சாத்தியமில்லையென்றாலும் இயன்ற அளவு சுன்னத்தான நோன்புகளை கடைப்பிடிக்க வேண்டும். ஐந்தாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று சொல்லுவதற்கு நமக்கு சில வினாடிகளே போதும். ஆனால் அதன் கூலி அளவிட முடியாதது. ஸலவாத் நமது தரஜாக்களை உயர்த்தும், கவலைகளை நீக்கும், துஆக்களை ஏற்றுக்கொள்ள வழிவகுக்கும். குறைந்தபட்சம் தினமும் 10 முறை என்றாலும் ஸலவாத் சொல்லும் பழக்கத்தை இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆறாவதாக, இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்த வேண்டும். மனிதன் பாவமற்றவன் அல்ல. தவறுகள் செய்வது மனித இயல்பு. ஆனால் தவறுக்கு பிறகு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதே ஒரு முஃமினின் பண்பு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அடிக்கடி சொல்ல வேண்டும். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك என்று ஆரம்பிக்கும் சயீதில் இஸ்திக்ஃபார் மிகப்பெரிய சிறப்புடையது. அதை காலை மாலை ஓதுவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஏழாவதாக, உண்மையான தவ்பா செய்ய வேண்டும். பல ஆண்டுகளாக நம் வாழ்க்கையில் நடந்த தவறுகள், பாவங்கள், அலட்சியங்கள், தொழுகை குறைகள், பெற்றோருக்கு செய்த தவறுகள், மனிதர்களுக்கு செய்த அநீதிகள் என அனைத்தையும் நினைத்து அல்லாஹ்விடம் மனம் உருகி மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த முஹர்ரம் மாதத்தை ஒரு புதிய ஆரம்பமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்று வரை இருந்த வாழ்க்கை ஒரு பக்கம், இனிமேல் அல்லாஹ்வை நோக்கிய வாழ்க்கை இன்னொரு பக்கம் என்று முடிவு எடுக்க வேண்டும். எட்டாவதாக, தஹஜ்ஜுத் தொழுகையை உயிர்ப்பிக்க வேண்டும். ரமலானில் நாம் எழுந்து தொழுகிறோம். ஆனால் ரமலான் முடிந்ததும் அந்த பழக்கம் மெல்ல மறைந்து விடுகிறது. இந்த முஹர்ரம் மாதத்தில் மீண்டும் இரவின் அமைதியான நேரத்தில் எழுந்து 2 ரகத் என்றாலும் தொழ வேண்டும். அந்த நேரத்தில் அல்லாவின் அருள் வானத்திலிருந்து பொழிகிறது. மனிதன் தனது இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் நேரம் அது. ஒன்பதாவதாக, துஆவை அதிகப்படுத்த வேண்டும். நம்முடைய தேவைகளை மனிதர்களிடம் சொல்லலாம். ஆனால் அவற்றை நிறைவேற்றும் ஆற்றல் அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறது.
உடல்நலம், மனநிம்மதி, குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளின் எதிர்காலம், கடன் சுமைகள், உலக மற்றும் மறுமை வெற்றிகள் அனைத்தையும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். கண்ணீர் மல்க, நம்பிக்கையுடன் உறுதியுடன் துஆ செய்ய வேண்டும். 10ஆவதாக ஆஷூரா நோன்பை தவறாமல் நோற்க வேண்டும். முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் மிகவும் சிறப்புடையது. அதனுடன் 9ஆம் நாளையோ அல்லது 11ஆம் நாளையோ சேர்த்து 2 நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும். குடும்பம் முழுவதும் ஒன்றாக இந்த அமலை செய்ய வேண்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள், வீட்டில் உள்ள அனைவரும் இணைந்து இந்த சுன்னத்தை உயிர்ப்பிக்க வேண்டும். இது சாதாரணமான ஒரு நோன்பு அல்ல. ரமலான் நோன்பு கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்பே முக்கியத்துவம் பெற்றிருந்த ஒரு மகத்தான அமலாகும். அன்பான சகோதரர்களே, இந்த 10 அமல்களையும் முஹர்ரம் மாதத்தில் நாம் உண்மையாக கடைப்பிடித்தால் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை காண முடியும். அல்லாவின் திருப்தி கிடைக்கும், பாவங்கள் மன்னிக்கப்படும், நமது உள்ளங்கள் தூய்மையடையும், மறுமைக்கான சேமிப்பு அதிகரிக்கும். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தை வீணாக கடந்து செல்ல விடாதீர்கள். ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ள நாளாக மாற்றுங்கள். ஒவ்வொரு தொழுகையையும் கவனத்துடன் நிறைவேற்றுங்கள். ஒவ்வொரு துஆவையும் நம்பிக்கையுடன் செய்யுங்கள். ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாவின் நெருக்கத்தை அடைவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். அல்லாஹ் தாலா இந்த முஹர்ரம் மாதத்தின் பரக்கத்தால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமது அமல்களை ஏற்று நமது வாழ்க்கையை நன்மையாக்கி மறுமையில் வெற்றியாளர்களாக ஆக்குவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.